கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரங்களும் மகிமைகளும் உண்டாகட்டும். அன்பானவர்களே, 2024 வருடத்திலும் இந்த புதிய மாதமாகிய 6ஆம் மாதத்தை நாம் காண நமக்கு கிருபை செய்த நம்முடைய தெய்வத்திற்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய நாமத்திற்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்திலும் நாம் வாசிக்க தியானிக்க எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மன விருப்பத்தின்படி நான் உனக்கு தந்தருளுவேன். இந்த மாதம் நீங்கள் சோர்வடையாதீங்க, எதை குறித்தும் திகையாதீங்க, பயப்படாதீங்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும், எத்தனை பலவீனங்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், அதுக்கு மத்தியில் தெய்வ பலத்தோட ஜெயமா நில்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இது என் பிரச்சனையா இருக்குது, இந்த பிரச்சனை முடிய என் மன விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாய் கிரியை செய்து நம்முடைய மன விருப்பம் நிறைவேற தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த மாதம் முழுவதுமாய் இந்த வார்த்தையை சொல்லி தேவனிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன்னு சொன்னவரே, எனக்கு இந்த காரியத்தில் என் மன விருப்பம் இதுவாக இருக்குது, அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு காரியத்திலும் உங்களோட மன விருப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. மனுஷர்களுக்கு தெரியப்படுத்துவதனால அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நம்முடைய மன விருப்பத்தை நாம் தேவனிடத்தில் சொல்லும்போது, தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அவர் நிச்சயமாய் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது மரித்த பின்பு அவருடைய மகனாகிய எதிதியா, அதாவது சாலமோன் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார். சாலமோன் கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை கேட்கிறார். சாலமோனே, உன்னுடைய மன விருப்பம் என்ன, அதை நான் உனக்கு தந்தருளுவேன்னு சொல்லி. அப்போ சாலமோன் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, இவ்வளோ பெரிய தேசத்தை, இந்த இஸ்ரவேல் தேசத்தையும் இவ்வளோ பெரிய ஜனத்தையும் ஆளும்படிக்கு இந்த ராஜ்ய பாரத்தை எனக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இந்த ஜனங்களை நான் எப்படி ஆள வேண்டும் என்று எனக்கு ஞானத்தை தாங்க. இந்த ஜனத்துக்கு எப்படி உபதேசிக்கணும், இந்த ஜனத்தோட வாழ்க்கை எப்படி உயர்த்தப்படணும், எப்படி அவங்க வாழ்க்கை சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நடத்துவதற்கேற்ற ஞானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி சாலமோன் தேவனிடத்துல கேட்கிறாரு. சாலமோன் தேவனிடத்துல ஞானத்தை கேட்ட அந்த விஷயம் அந்த காரியம் தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருந்தது. சாலமோன் தனக்கு ஆயுசு நாட்களை கேட்கல, தனக்கு நீடித்த நாட்களை கேட்கல, பணத்தையோ பொருளையோ தங்கத்தையோ வெள்ளியையோ இல்லை மற்ற ராஜ்யங்களையோ உலகத்தின் ராஜ்யங்களையோ தாங்க எந்த ஒரு காரியத்தை அவர் கேட்கல. அவர் தேவனிடத்தில் கேட்டது, எனக்கு ஞானத்தை தாங்க, இந்த ஜனத்தை நான் வழிநடத்த எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாலமோனுடைய அந்த மன விருப்பம் தேவனுக்கு பிரியமா இருந்தபடியால் சாலமோனுடைய மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றினார். இந்த உலகத்துல மனுஷனாய் பிறந்தவர்களை சாலமோனுக்கு ஒத்த ஞானம் வேற யாருக்குமே கிடைக்கல. அப்பேற்பட்ட ஒரு ஞானவாணியாக சாலமோன் இந்த உலகத்துல வாழ்ந்திருந்தார். தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்லாமல் சாலமோன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்து சாலமோனை மிகப்பெரிய ராஜாவாக, இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல உலக புகழ்பெற்ற ஒரு ராஜாவாக சாலமோனை தேவன் ஏற்படுத்தினார். அன்பானவர்களே, நம்முடைய மன விருப்பம் தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால் நிச்சயமாக அந்த காரியத்தை என்ன பண்ணுவார், தேவன் வாய்க்க பண்ணுவார். நம்முடைய தேவைகளை குறித்து நமக்கு மன விருப்பம் இருக்குமானால் நிச்சயமாய் தேவன் வாய்க்க செய்வார். நம்முடைய ஆசைகளோ பேராசைகளை குறித்து நமக்கு மன விருப்பம் இருக்குமானால் தேவன் நிச்சயமாய் அதை வாய்க்க செய்ய மாட்டார். நம்முடைய தேவைகளை குறித்து நம்முடைய மன விருப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த மன விருப்பத்தை தேவன் நமக்கு நிறைவேற்றுவார். சாலமோன் ஞானத்தை கேட்ட விஷயம் தேவனுக்கு பிரியமா இருந்தபடியால் அதை தேவன் சாலமோனுக்கு கொடுத்து அருளினார். நம்முடைய மன விருப்பம் என்னென்று அவருக்கு சொல்லும் பொழுது அது அவருடைய பார்வையில பிரியமா இருக்குமானால் நிச்சயமாக அதை தேவன் நமக்கு கொடுத்து அருளுவார். அதே போல இன்னொரு சம்பவம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறையப்படும் போது அவருடைய வலது பக்கத்தில் ஒரு கல்லனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு கல்லனுமாக 2 பேரை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நடுவில் சிலுவையில் அறையிறாங்க. அதுல ஒரு கல்லன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், நீர் தேவனுடைய குமாரனானால், நீர் தெய்வமானால், நீர் கிறிஸ்துவானால் இந்த சிலுவையை விட்டு இறங்கி வாங்க
எங்களையும் இறக்கி விடுங்க, நம்ம எல்லாரும் தப்பித்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா இன்னொரு திருடன், இன்னொரு கள்ளன் சொல்றான், ஆண்டவரே நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்ன நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தை கேட்கிறான். முதலாவது கேட்டவனுடைய விருப்பம் தேவனுக்கு பிரியமா இல்லை. இரண்டாவதாக கேட்டான் பார்த்தீங்களா, அவனுடைய மன விருப்பம் தேவனுக்கு பிரியமா இருந்தது. ஆண்டவர் உடனே சொல்றாரு, நீ இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாய், அதாவது நித்தியமாய் நீ என் கூட இருப்பேன்னு சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் அந்த கள்ளனுக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, நம்ம கள்ளர்களோ எத்தனை பாவங்களையோ அக்கிரமங்களையும் செய்தவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய மன விருப்பம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது அந்த மன விருப்பத்தை தேவன் நமக்கு நிறைவேற்றுவார். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் நினைக்காமல் தூக்கி எறிந்து போடுவார். கள்ளனுடைய வாழ்க்கையில கள்ளன் கேட்ட அந்த விண்ணப்பம் அவருக்கு பிரியமா இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நித்தியமாய் என் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விருப்பமே இருக்க வேண்டியது என்னென்றால் நித்திய ஜீவன். ஆண்டவரே நித்தியமாய் நான் உம்மோடு இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுங்க. நம்ம உலகத்துல எத்தனை பொருட்களை சம்பாதித்தாலும், எத்தனை ஜனங்களை சம்பாதித்தாலும், இது எல்லாமே உலகத்திற்கு மாத்திரம்தான். நம்முடைய தெய்வம் மாத்திரம்தான் எப்பொழுதுமே நித்தியமானவர். நம்முடைய மன விருப்பம் அவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது நம்முடைய மன விருப்பத்தை அவர் நமக்கு நிறைவேற்றுவார். இந்த மாதம் முழுவதுமாய் சோர்ந்து போகாதீங்க, பலவீனப்படாதீங்க. எத்தனை தேவைகள் குறித்தாலும் கலங்கிடாதீங்க. ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் மன விருப்பம் இதுவா இருக்குது, இதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தையும் உங்கள் தேவைகளையும் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட தான், நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஸோ எதை குறித்தும் தெரியாதீங்க, அவருக்கு மகிமை செலுத்துங்க. அவர் உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை நித்தியமாய் சமாதானத்தோட காத்துக்கொள்வார். அவருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவாராக. ஆமென்.